चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 30/4/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு உயர்ந்த அதிகார நிலையின் ஆதாரம் இணைந்த ரூபத்தின் நினைவு. தன்னுடைய இணைந்த ரூபத்தின் நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறீர்களா? முதலில் ஆத்மா மற்றும் உடல் என்ற இந்த இணைந்த சொரூபம், இது அனாதை படைப்பு சக்கரத்தில் அனாதை பங்கை செய்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்கள், அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையின் நிரந்தரமான இணைந்த ரூபம் இருக்கிறது. மூன்றாவது, நினைவு சின்ன ரூபத்தில் கூட 4 புஜங்கள் ரூபத்தை லக்ஷ்மி நாராயணன் காண்பித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் இணைந்த ரூபத்தின் ஞானத்தை தாரணை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் உயர்ந்த அதிகாரி என்று தன்னை அனுபவம் செய்வீர்கள். முதலில் தன்னுடைய உடல் மற்றும் ஆத்மாவின் இணைந்த ரூபத்தை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். உடல் படைப்பு ஆகும் மற்றும் ஆத்மா படைப்பவர். படைப்பவர் மற்றும் படைப்பின் இணைந்த ரூபம் ஆகும். அப்பொழுது இயல்பாகவே எஜமான நிலை நினைவில் இருக்கும். ஆத்மாவின் நினைவு என்றால் உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பீர்கள். இயக்குபவராக இருப்பீர்களே அன்றி அதன் வசமாகி நடப்பவராக அல்ல. ஆனால் இப்படி இருக்கும் போதே எப்படி மனிதர்கள் ஆத்மா பரமாத்மாவை சேர்த்து ஒன்றாக்கிவிட்டார்கள்? அதே போல ஆத்மா மற்றும் உடலை தனித்தனி என்பதற்கு பதிலாக சேர்த்து ஒன்று என நினைத்து விட்டார்கள். அதாவது தன்னுடைய அதிகாரத்தின் நினைவை முடித்து விட்டார்கள். காலப்போக்கில் தேக உணர்வுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இணைந்தது என்பதற்கு பதிலாக ஒன்று என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். அப்படி யார் தன்னை மறந்தாரோ அதனுடைய முடிவாக என்ன இருக்கும்? அனைத்தையும் இழந்தார் என்றால் உணர்விழந்த நிலையில் தன்னுடைய அனைத்தையும் பறிகொடுத்தார். தற்சமயம் சங்கமேகத்தில் தந்தை மற்றும் குழந்தைகளின் இணைந்த ரூபத்தின் நினைவை மறந்து விடுவீர்கள் என்றால் உயர்ந்த அதிகாரிக்கு பதிலாக தன்னை பலமற்ற சக்தியில்லாத சோர்வுற்று குழம்பி போயிருக்கும் ஆத்மா அல்லது வசமாகி இருக்கும் ஆத்மாவாக அனுபவம் செய்கிறீர்கள். இணைந்த ரூபத்தின் நினைவு சக்தியை கொண்டு வருகிறது. எந்தவிதமான மாயாவின் தடைகளை இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் எதிர்கொள்ளும் அதிகாரியாக இயல்பாகவே அனுபவம் செய்கிறீர்கள். சுயம் நீங்களே பலகீனமான ஆத்மாவாக இருந்த போதிலும் துணையின் காரணமாக சர்வ சக்திவானின் தொடர்பு மற்றும் நினைவு மூலம் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று அனுபவம் செய்கிறீர்கள். அப்படி இணைந்த ரூபத்தில் இணைத்திருக்கிறீர்கள் என்றால் எப்பொழுதும் மாயாவை வென்றவர், அதாவது எப்பொழுதும் உயர்ந்த அதிகாரம் உடையவர் என்று அனுபவம் செய்வீர்கள். 2 ரூபமும் நினைவில் இருக்கிறது என்றால் நினைவு சின்ன சொரூபம், அதாவது அலங்கார சொரூபம் எப்பொழுதும் நினைவில் இருக்கும். அலங்கார சொரூபம் மாயாவை வென்றதின் அடையாளமாகும்.
எப்பொழுதும் தன்னை சக்திசாலியாக அனுபவம் செய்வார். எனவே 3 விதமான இணைந்த ரூபத்தை நினைவில் வையுங்கள். ஜோடி ரூபத்திலிருந்து விலகி தனியாக இருப்பவராக ஆகாதீர்கள். எப்படி உலகத்தில் இன்றைய நாட்களில் விசேஷமாக அனைவரும் துணையையும் துணைவனையும் விரும்புகிறார்கள். இதன் பின்னாலேயே தான் தன்னுடைய நேரம், உடல், மனம், பொருள் அனைத்தையும் ஈடுபடுத்துகிறார்கள். அப்படி உங்களுக்கும் இந்த மாதிரியான துணைவன் மற்றும் துணை முழு கல்பத்தில் கிடைக்க முடியாது. உலகிய வாழ்க்கையில் துணைவனாக இருப்பவர் ஏமாற்றத்தையும் கொடுத்து விடுகிறார், துக்கத்தையும் கொடுக்கிறார். சில நேரம் சிரிப்பார்கள், சில நேரம் அழுவார்கள். அப்படி தன்னுடைய மூட்டையும் அதாவது மனநிலையையும் மாற்றுவார்கள். ஆனால் ஆன்மீக துணைவனோ எப்பொழுதும் சிரிக்க வைக்கின்றார். ஒரு பொழுதும் மூட் ஆஃப் ஆக்குவதில்லை, ஏமாற்றம் அடைவதிலிருந்து காப்பாற்றுகிறார். எப்பொழுதும் ஒன்றிற்கு 1000 மடங்கு கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆவார். இருந்தும் துணைவனை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் எப்பொழுதும் துணையோடு இருப்பதற்கு பதிலாக ஒதுங்கி விடுகிறீர்கள். குறும்பு காரியம் அதிகம் செய்கிறீர்கள். சில நேரம் மனதை திருப்பி விடுகிறீர்கள். சில நேரம் புத்தியால் இங்கு அங்கு அலைய ஆரம்பித்து விடுகிறீர்கள். சில நேரம் எண்ணம் மூலமாக விவாகரத்தையும் கொடுத்து விடுகிறீர்கள். ஏதாவது நபர் அல்லது சாதனத்தின் வசமாகி விடுவது என்றால் பிரபாவம் அடைவதாகும். அப்படி அந்த நேரம் தன்னுடைய துணைவனை எண்ணத்தினால் விவாகரத்து கொடுத்ததாக ஆனது. ஒதுங்கி விடுவது என்றால் விவாகரத்து கொடுப்பது. இதய சிம்மாசனத்தில் உண்மையான துணைவனாக இருப்பதற்கு பதிலாக அற்ப காலத்திற்கு துணை கொடுப்பவர்கள் எல்லைக்குட்பட்ட பிராப்தியின் பேராசையை கொடுத்து ஏமாற்றம் அடைய செய்பவர்கள். அதாவது போலியான பொன்மான் தன் பக்கம் கவர்ந்திழுந்து விடுகிறது. அப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் துணைவிக்கு பதிலாக ஏமாற்றப்பட்ட துணைவியாக ஆக்கி விடுகிறார்கள். எண்ணத்தில் கவர்ந்திழுக்கப்படுவது என்றால் விவாகரத்து கொடுப்பது. உண்மையில் அடிக்கடி எண்ணத்தில் விவாகரத்து கொடுப்பது என்பது நிரந்தரமாக ராஜ்ய பாக்கியத்தை விவாகரத்து கொடுப்பது ஆகும். ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।